இதுக்கும் எங்க கட்சிக்கு என்னமோ எங்க கட்சி உறுப்பினரே நிகழ்ச்சி நடக்கும்போது இடையில பூந்து இல்ல முதல்ல சொல்லிட்டாரு அவர் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாரு சார். அதாங்க அழையா வீட்டுக்கு நுழையா விருந்தாளியா வந்தாருன்னு சொல்லுவாங்க. ஆமா இந்த மாதிரி ஏதாவது நடக்குமா? ஒரு நிகழ்ச்சி பண்றாங்க, அதுல சார் 100க்கு 100 அவருக்கு அழைப்பு இல்லை சார். அவங்க கட்சிக்காரவங்களை தானே கூப்பிடுவாங்க, அடுத்தவங்களை எது கூப்பிடுறாங்க? கூப்பிட்டாங்க. சரோஜா தேவி எம்ஜிஆர் கூட நிறைய படங்கள்ல நடிச்சிருக்கு, ஜானகியுடைய ஃப்ரெண்டு, அதனால அந்த அம்மா கூப்பிட்டாங்க. ரஜினி ஒரு செலிபிரிட்டி தானே. எனக்கு பறந்து விரிந்து எல்லா இடங்கள்லயும் எனக்கு ஸ்பை இருப்பாங்க, புரிஞ்சுக்கோங்க. எல்லா வீட்டுக்குள்ளேயும் ஆள் இருக்கும், எல்லாரும் தகவல் எனக்கு கிடைக்கும், புரிஞ்சுக்கோங்க. அப்போ சொல்லுங்க, என்ன இன்னைக்கு மதியம் ரஜினி என்ன சாப்பிட்டாரு சொல்லுங்க. நான் கத்திரிக்காய் குழம்புக்காக ஏங்க தவறு சொன்னாக்க இதுக்கு என்ன அது ஏங்க எல்லா இடத்துலயும் எங்களுக்கு தவறு வருங்க. அண்மை காலமா ரஜினியை நீங்க கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க, இல்ல ரஜினி உங்களை தள்ளி வச்சிருவாரு, இதுதான் உண்மை. மன்னிப்பு கேட்டாரா இல்லையா? அதுக்கு வாங்க, நீங்க துரைமுருகனுக்கு எதிராக ரஜினி பேசணும்னு நினைச்சிருப்பாரா? நான் இங்க பாருங்க, அவர் துரைமுருகன் என்னங்கிறது அனுதினமும் திமுக மீது குறை கூறி கொண்டிருக்கிற இல்லை விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கிற சீமான் அவர்களை ரஜினி பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்பே வந்திருக்காரு. உங்கள் மீது இருக்கிற ரஜினி வந்துட்டு சீமான் கிட்ட பேசியிருக்காரு, அதிமுக கிட்ட பேசியிருக்காரு, ஏன் உங்ககிட்ட ஏன் பேச வரல? யாரு? ரஜினி. அவங்க ரஜினி உங்ககிட்ட ஏன் பேசல? உங்களுக்கு ஏன் வாழ்த்து தெரிவிக்கல? ஒண்ணு சீமான் கிட்ட பேசியிருக்காரு, ஒன்னு அதிமுக கிட்ட பேசியிருக்காரு. என்ன வாழ்த்து? சும்மா சொல்லி வேணுங்க. என்னம்மா வாழ்த்து? நாங்க என்ன உடம்பு குனியாம ஆஸ்பத்திரி அட்மிட் ஆகியிருக்கோம். அவர் சொன்ன உடனே நீங்க இப்ப அவருக்கு பெரியார் விருது கொடுத்தீங்க. யாருக்கு? அவர் இந்த கொள்கை பரப்பு அவருதான்மா, அவர் திராவிட கழகத்தை சேர்ந்தவரு. திராவிட கழகத்தை சேர்ந்தவருக்கு பெரியார் விருது நாங்க கொடுக்கணும். அவர் பெரியாரா நடிச்சதாவும் தெரியுமா? சினிமா பார்த்தியா? மணியம்மையா குஷ்புவும் இவர் பெரியாராவும். குஷ்புக்கு ஒண்ணும் கொடுக்கல. சரிங்க, ஃபர்ஸ்ட் எல்லாம் கூட்டத்தை கூட்டுறதுக்கு ஒண்ணு காசு கொடுத்தீங்க, இல்ல கோழி பிரியாணின்னு கொடுத்தீங்க. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி நடனம் ஆடி கூட்டத்தை கூட்டி ஐயா இப்ப இந்த டான்ஸ்னால வந்துட்டு திமுகனால ஒரு கரகாட்ட கோஷ்டின்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. கரகாட்ட கோஷ்டினாலும் சரி, கேபரேனாலும் சரி, எதை சொன்னாலும் எங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. விடு. ஏன்னா இலங்கையில இறுதிக்கட்ட போர் நடக்கும் போது எங்க தலைவர் மாநாட மயிலாட பார்த்தவர் தான். நீங்க தான் பக்கத்துல இருந்து ரிமோட் எடுத்து கையில கொடுத்த மாதிரி. கலைஞர் டிவியில அந்த நிகழ்ச்சி வரல, அதுக்காக கலைஞர் டிவியில நிகழ்ச்சி வந்துச்சுன்னா தலைவர் பார்த்தாருன்னு அர்த்தம். நமக்கு அவர்கள் ஆட்டத்தை பார்த்து இவ்வளவு பெரிய உடம்பு வைத்துக் கொண்டு இவ்வளவு நிலையிலமா மாநாட மயிலாடல என்னங்க இது? இந்த மாநாட மயிலாட யார் நிகழ்ச்சி? அது என் மருமையம் பண்ண நிகழ்ச்சி இல்லையா? இதுதான் உனக்கு கிடைச்சதா? அதை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? பாருங்க, சரி அவனை கை தூக்குன்னு பொட்ட பிள்ளை எதுல எப்படியா கை தூக்குது போட்டுருவான். அப்புறம் அந்த டீச்சர் கையை பிடிச்சி ஆளு எழுதுவோம், உடனே எல்லாரும் போய் ஒருத்தர் நிற்பான். பார்த்துருக்கீங்களா? அரசியல் கருட நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயலீமா. இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் திமுகவின் மூத்த முன்னோடி திரு காமாட்சி நாயுடு அவர்கள், புரட்சி தமிழக கட்சியின் நிறுவன தலைவர் மற்றும் வழக்கறிஞரான ஆல்பர்ட் மூர்த்தி அவர்கள். இருவருக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. திமுகவுக்கு ஆதரவா இருந்த வந்த ரஜினி வந்துட்டு இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சீமான் அவங்களை சந்திச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா நேற்று அதிமுக நடத்திய ஜானகி ராமச்சந்திரன் நூற்றாண்டு விழால ரஜினி அதிமுகவுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அப்ப ரஜினி ரசிகர்களுடைய வாக்குகள் ஒண்ணு சீமான் அவங்களுக்கோ இல்ல அதிமுக அவங்களுக்கோ போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது திமுக அவங்களுக்கு வீழ்ச்சி தானே? அவர் எங்க கட்சியில மெம்பரா? திமுக அவர் ரஜினி மெம்பரா இருக்காரா? என்ன பேசுறீங்க? என்னமோ எங்கள் கட்சியில் உறுப்பினராக இருக்க மாதிரியும் அவர் இப்போ அங்கே போயிட்டார் இங்கே போயிட்டாருன்னு ஏதோ கதை கட்டுறீங்க. அவர் 96 எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாரு. 96க்கு அப்புறம் அது போச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு? அவரே தனியாக எங்களுக்கு எதிராகவே செயல்பட்டார்.
அதுக்கப்புறம் தனி கட்சி ஆரம்பித்து பண்ண போனார். அதெல்லாம் முடிஞ்சு போய் தனி கட்சி வேணான்னு உடல்நல சரியில்லைன்னு சொல்லி அதையும் கேன்சல் பண்ணிவிட்டு உட்காந்து அவர் வீட்டோட ஆளாக இருக்கார் இப்போ திரைப்படத்தில் நடிச்சுக்கிட்டு. இது அந்த அம்மா ஜானகி 100ஆண்டு விழாவில் இவரை கூப்பிடவில்லை, இவருக்கு இன்விடேஷனும் இல்லை. இருந்தாலும் கூட நான் அந்த அம்மாவுக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும்னு சொல்லி இப்போ வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா அவர் ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காரு. இதுக்கும் எங்கள் கட்சிக்கு என்னமோ எங்கள் கட்சி உறுப்பினரே நிகழ்ச்சி நடக்கும்போது இடையில பூந்து ரஜினி வார்த்தை சொன்னாரா? எது நிகழ்ச்சி நடக்கும்போது இடையில பூந்து ரஜினி வார்த்தை சொன்னாரா? இடையில பூந்து இல்லை, முதல்ல சொல்லிட்டார். அவர் ஆரம்பத்திலே சொல்லிட்டார் சார். அதாங்க அழையா வீட்டுக்கு நுழையா விருந்தாளியா வந்தாருன்னு சொல்ல வரீங்க, அப்படித்தானே? ஆமா ஆமா. இந்த மாதிரி நடக்குமா? ஒரு நிகழ்ச்சி பண்றாங்க, அதுல சார் 100க்கு 100 அவருக்கு அழைப்பு இல்லை சார். ஏன்னா ஏற்கனவே அவங்க கட்சிக்காரவங்களை தானே கூப்பிடுவாங்க, அடுத்தவங்களை எது கூப்பிடுறாங்க? சரோஜா தேவி கூப்பிட்டாங்க. சரோஜா தேவி எம்ஜிஆர் கூட நிறைய படங்கள்ல நடிச்சிருக்கு, ஜானகியுடைய ஃப்ரெண்டு, அதனால அந்த அம்மாவை கூப்பிட்டாங்க. ரஜினி ஒரு செலிபிரிட்டி தானங்க. செலிபிரிட்டி, அவரை கூப்பிடலைங்க, அவருக்கு இன்விடேஷன் இல்லைங்க. எங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்க ரஜினிக்கு வீட்டுக்கு போன காணொலி வாயிலாக ஒரு வீடியோ கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப சரோஜா தேவி உடல்நிலை சரி. இப்ப நீங்க சொன்னதை நான் ஏத்துக்கிறேங்க. ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க, ஒரு வீடியோ மேபி அவங்க கூப்பிட்டுருக்கலாம். இல்ல எனக்கு உடம்பு சரியில்லை வேற வேற இருக்கு சொல்லிருக்கலாம், அது ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இதுல என்ன அவரா சொன்னாரு, அவங்க வந்திருக்காரு. எனக்கு கிடைச்ச தகவல் யாரும் அவரை இன்வைட் பண்ணவில்லை, இவராகத்தான் போன் செய்து. நீங்க முதலமைச்சர் அலுவலகத்துல இல்ல திமுகல தான் உங்களுக்கு ஆளுக்குது, ரஜினி வீட்டுக்குள்ளயுமே உங்களுக்கு ஆள் இருக்கும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நாங்க ஏற்கனவே நான் ஒரு அரசியல் கட்சியை வழி நடத்தினவன். இப்ப ஏற்கனவே நான் எனக்கு நாயுடு பேரவைன்னு ஒரு அமைப்பை வச்சிருக்கேன். எனக்கு பறந்து விரிந்து எல்லா இடங்கள்லயும் எனக்கு ஸ்பை இருப்பாங்க, புரிஞ்சுக்கோங்க. எல்லா வீட்டுக்குள்ளேயும் ஆள் இருக்கும், எல்லாரும் தகவல் எனக்கு கிடைக்கும், புரிஞ்சுக்கோங்க. சொல்லுங்க என்ன இன்னைக்கு மதியம் ரஜினி என்ன சாப்பிட்டாரு சொல்லுங்க. நான் கத்திரிக்காய் குழம்பு கருவாடு. ஏங்க தவறு சொன்னாக்க இதுக்கு என்ன? அது ஏங்க எல்லா இடத்துலயும் எங்களுக்கு தவறு வருங்க. அண்மை காலமா ரஜினியை நீங்க கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க, இல்ல ரஜினி உங்களை தள்ளி வச்சிடறாரு, இதுதான் உண்மை. ஏங்க இப்ப ரஜினி கட்சிக்கு வாங்க இல்லைங்க, நீங்க ஒரு விஷயத்தை அந்த மனுஷன் எங்கேயாவது அது இதுன்னு ஆன்மீகம் அது இதுன்னு கிடப்பாரு, அவரை உங்க கட்சியில் இருக்கிற ஒரு பிரச்சனையை அவரை விட்டு பேச வச்சுங்க. அவரு சரி ஒரு நட்பின் காரணமா பேசினாரு. பேசின உடனே தன் வாழ்நாளில் ரஜினி இந்த அளவுக்கு ஏச்சி பேச்சு வாங்கியிருக்க மாட்டார். அந்த அளவுக்கு திருப்பி ரியாக்ஷன் ஆன உடனே திமுக தரப்புல இருந்து ஒன்றும் பெருசா நீங்க அதை கண்டுக்கல. உங்களுக்கு உங்க வேலை முடிஞ்சது நீங்க விட்டுட்டீங்க. அதுல அவர் உங்கள் மீது வருத்தத்தில் இருந்தார். ஏங்க பாருங்க, முருகனை தப்புன்னு சொல்லி தலைவர் கண்டிக்கலையா? என்ன பேசுறீங்க? அவர் உடனே வாபஸ் வாங்கலையா? கேட்கலையா? நீங்க துரைமுருகனுக்கு எதிராக நீங்க ரஜினியை பேச வச்சீங்க. மன்னிப்பு கேட்டாரா இல்லையா? அதுக்கு வாங்க. நீங்க துரைமுருகனுக்கு எதிராக ரஜினி பேசணும்னு நினைச்சிருப்பாரா? நான் இங்க பாருங்க, அவர் துரைமுருகன் என்ன துரைமுருகனை பத்தி அவர் பேசுறீங்க, ஜெனரலா பேசினாருங்க. வயசானவங்க கொஞ்சம் விட்டு விலை இருந்தா நல்லதுன்னு பேசினாரு. துணை முதலமைச்சர் பதவிக்கு துரைமுருகன் பெயரும் அடிபட்ட சமயம் அது. நான் என்ன கேட்கிறேன், இப்போ துரைமுருகன் ஒரு சீனியர், ஒரு தமிழர், ஏன் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாதான் என்ன கேடு? இது பல திரும்ப 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 இது என்னத்துக்கு? அது எங்க கட்சி எடுக்க வேண்டிய முடிவா? அது நீங்களும் கட்சியில் ஜனநாயகம் காப்பாற்ற பண்ணலங்க. அது ஜனநாயகங்கிறது எங்க கட்சியில, அது அவங்க தலைவருக்கு தெரியும். நீங்க ஒன்னும் புத்தி சொல்ல நீங்க இல்ல. நான் இப்படி சொல்லட்டுமா, ஒரு கால துரைமுருகன் ஒரு தமிழருங்கிறதால என்னத்துக்கு அப்படின்னு எதனா பாக்குறீங்களா? அப்படி எடுத்துக்கலாமாங்க? பதில் சொல்லுங்க. அவர் நடக்கிறதுக்கே சிரமப்பட்டு இருக்காரு. அவர் அமைச்சர் பதவியே சரியா இயலாம பார்த்துக்கிட்டு உக்காந்துட்டு இருக்காரு. அவருக்கு போய் துணை முதலமைச்சர் கொடுக்கணும், இதெல்லாம் ரொம்ப ஏத்தல்ல உங்களுக்கு. இல்ல அதுக்கு முன்னாடி நம்ம பேராசிரியர், துணை பேராசிரியர், அவருக்கு என்ன உரிய அந்தஸ்தை திமுக கொடுத்ததா? ஏன் அவர் தான் பொதுச் செயலாளர் நீண்ட நெடுங்காலம் இருந்தார்ல. ஒரு காலத்துல திமுக தலைமையிலிருந்து அறிவுறுத்துறாங்க, பொதுச் செயலாளரோட படத்தையும் நீங்க போஸ்டர்ல போடணும். அப்போ எந்த அளவுக்கு நீங்க அந்த சீனியரை ஓரங்கட்டி இருந்தா
கட்சியிலேருந்து அவர் படத்தையும் போடணுன்னுவாங்க. அப்புறம் சும்மா ஒரு 10 நாள் 15 நாள் போட்டாங்க, அதுக்கப்புறம் விட்டாங்க. அப்போது சீனியர்களை நீங்கள் சரியான அங்கீகாரம் தரதில்லை. அது எங்க கட்சியில என்ன வேணாலும் நடக்குங்க. அது எங்க கட்சி. அப்போ கட்சியில நீங்க எல்லாம் நீங்க எங்க கட்சியில இருக்கீங்களா? இல்லங்க, கட்சியில இருந்தா நீங்க இன்வால்வ் ஆகணும்னா எதுக்கு இன்வால்வ் ஆறீங்க சொல்லுங்க. நீங்க உங்க கட்சியில இருந்து ஒருத்தர் பேசி அது சர்ச்சையா இருந்தா பரவாயில்ல. சும்மா வந்து அப்புறாணியான ரஜினியை விட்டு பேச விட்டுட்டு நாங்க விட்டு பேச விட்டோம்னு சொல்றோம். ரஜினியே பேசினாரா? அப்புறம் அவரே பேசாம நாங்களா பேச சொல்றோம்? அவர் நட்பின் காரணமா இங்க பாருங்க, துரைமுருகனுக்கும் அவருக்கும் உள்ள நட்புல அவரை கிண்டல் பண்றாரு. அத போய் நீங்க பெரிய விஷயம் உதயநிதி அவர்கள் அதை ஆமோதித்து பேசினாரா இல்ல ஆதரித்து பேசினாரா? ஆமாங்க, பேசத்தாங்க செய்வாங்க. அவர் ரஜினி சார் பேசுனது தப்பு இல்ல. அதே மாதிரி அந்த தப்புக்கு அதுல இருந்து உங்களுக்குள்ள ஒரு மன வருத்தம் இருக்கு. அப்படி மன வருத்தம் இல்லைன்னா எக்காரணம் கொண்டும் நேரடியாக திமுகவை விமர்சனம் செய்து கொண்டு அனுதினமும் திமுகவின் மீது குறை கூறிக்கொண்டிருக்கிற இல்லை விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கிற சீமான் அவர்களை ரஜினி பார்த்திருப்பதற்கான வாய்ப்பே வந்திருக்காரு. உங்கள் மீது இருக்கிற அது என்ன, ஒரு வேட்டையின் திரைப்படத்தை அவர் பார்த்திருக்காரு. சீமான் பார்த்துட்டு படம் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு இதில் எக்ஸலத்தில் எதுலையோ ஒரு இதை போட்டிருந்துருக்காரு. அதை போட்டதை பார்த்துட்டு அவர் வந்து ஐயோ சீமான் நல்ல முறையில் சொல்லியிருக்காரு, அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு சொன்ன உடனே இன்னைக்கு எனக்கு பர்த்டே வர இயலாது, இன்னொரு நாள் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் சந்திச்சிருக்காரு. இதுதான் நடந்தது. உங்கள் திமுகவில் தலைவர் கருணாநிதி அவர்கள் மட்டும்தான் கதைவசனம் எழுதுருவாரா இல்லை பெரும்பான்மை ஆட்கள் கதைவசனம் எழுதுவீங்களா? மூர்த்தி, நான் உங்கள்கிட்ட சில விஷயங்கள் சொல்ல முடியாது. இது என்ன அவர் திரு சீமான் அவர்களே என்கிட்ட சொன்ன செய்தி போதுமா? சும்மா இந்த விட்டுலாம் விட்டாதீங்க. சரிங்க ஐயா, அவர் ரஜினி வந்துட்டு சீமான் கிட்ட பேசியிருக்காரு, அதிமுக கிட்ட பேசியிருக்காரு. ஏன் உங்ககிட்ட ஏன் பேச வரல? யாரு? ரஜினி. அவங்க ரஜினி உங்ககிட்ட ஏன் பேசல? உங்களுக்கு ஏன் வாழ்த்து தெரிவிக்கல? ஒன்னு சீமான் கிட்ட பேசியிருக்காரு, ஒன்னு அதிமுக கிட்ட பேசியிருக்காரு. என்ன வாழ்த்து? சும்மா சொல்லி வேண்டியதானே. என்னம்மா வாழ்த்து? நாங்க என்ன உடம்பு முடியாம ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்கோமா? எங்களுக்கு ஆட்சியில இருக்கீங்க, நல்லா நடத்துறீங்க அப்படின்னு எதுவுமே சொல்லலையே. ஓ, அப்படி கேக்குறியா? அப்படி எல்லாம் குற்றச்சாட்டுகளை வைக்காதீங்க அரசு மீது. அரசு நல்லா தான் இருக்குது. அதாவது உங்களுக்கு வாழ்த்து சொல்லாதது ஒரு பக்கம் இருக்கட்டும், சரி. ஆனால் இந்த பக்கம் இத்தகைய நிகழ்வுகள் நடந்தால் அது திமுகவுக்கு எதிரான நிலையில ரஜினிகாந்த் இருக்கிறார் என்று வெளியே செய்தி பரவும் அப்படின்றது கூட அவர் ஒரு கணக்கில் எடுக்கல சார். இதுக்கு என்ன சார், ஒரு சாதாரணமாக அந்த ஜானகி அம்மா 100ஆண்டு விழாவில் ஒரு இதில் வந்து அந்த அம்மாவுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. அதை கேட்டு பாருங்கள் என்ன சொல்லியிருக்காரு. இதுக்கு சார் நீங்கள் ஒன்றும் இல்லை சார், ரஜினியே கூட அங்கே போகட்டும் சார், எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை சார். நீங்கள் ஏன் நீங்கள் துருவி என்னமோ நாங்கள் வந்து ரஜினியை வச்சு தான் நாங்கள் ஆட்சி பண்ணுறோம் பேசுகிறீங்க. அதாவது உங்கள் மீது இருக்கிற அந்த செல்வாக்கு டே பை டே குறையுது என்பதை நீங்கள் உணர்கிறீர்களா இல்லையான்றத நாங்க உணர வேண்டிய அவசியம் எங்களுக்கு தேவையில்லை, புரிஞ்சுக்கோங்க. இந்த அடுத்த ஆட்சிக்கு வரவனவா? ஏதோ அடுத்த முறை ஆட்சிக்கு வர்றதுக்கு இவர் ஒண்ணு எங்களுக்கு ஒண்ணும் பண்ண போறது இல்ல. தேவைப்பட்டுச்சு, இப்ப தேவைப்படலையா? ஏமா, நாங்க எப்போ 96ல் நாங்க கேட்கவே இல்லை, அவரை வால் இந்தியா தான் கொடுத்தாரு, தெரியுமா உனக்கு? அவரால் வெற்றி பெறும் போது வானான்னு சொல்ல பாரு. 96ல் ஜெயலலிதாவால பாதிக்கப்பட்டு எங்களுக்கு ஆதரவுக்கு வந்தாரு. சரி, இப்ப உங்களால பாதிக்கப்பட்டு அதிமுகவும் சீமானுக்கு சீமானுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க அதிமுக சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க 2 பேரும் கூட்டணி இணைய போறாங்க. இவருடைய தொண்டர்கள்லாம் அவங்களுக்கு வாக்களிக்கட்டும். சீமான் துணை முதலமைச்சரா வரட்டும், எடப்பாடி முதலமைச்சர் வரட்டும், எங்களுக்கு இதை பத்தி கவலை இல்லை. எடப்பாடி எழுச்சி தமிழ் திரும்ப வரக்கூடாதா? நான் இப்ப ஒண்ணு வரக்கூடாதுன்னு சொன்னா திரும்பவா? புரட்சி தமிழ் எடப்பாடியா? அதாங்க எடப்பாடியார் எடப்பாடி வரட்டும். அதே மாதிரி திரு சீமான் அவர்கள் வந்து துணை முதலமைச்சரா வரட்டும். விஜய் அவர்களும் துணை முதலமைச்சரா வரட்டும். உங்களுக்கு என்ன பிரச்சனை? எது உங்க ஊரு? எதுங்க உங்க ஊரு? ராயலசீமா. போங்க அங்க. சரிங்கய்யா, இப்ப வந்து திரைப்பிரபலங்கள்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஆதரவு அளிச்சுட்டு வந்தாங்க. ஆனா இப்ப சமீப காலமா வந்துட்டு எல்லாருமே உங்களுக்கு எதிராகிட்டே வராங்க. அதாவது பெரியார் கொள்கையால உங்களுக்கு ஆதரவு அளிச்சு வந்த சத்யராஜ் வந்துட்டு இப்ப தாவேக்கால வந்துட்டு கொள்கை பரப்பு செயலாளரா செயல்பட நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் அவருக்கு வந்துட்டு இப்ப பெரியார் விருது கொடுத்து அவர் வந்து உங்க பக்கம் இழுக்கிறதுக்கு பாக்குறீங்களா? இதுதான் 21வது நூற்றாண்டு இணையற்ற ஒரு ஜோக்கு. அவர் தாவாக்கால போய் இணையறன்னு சொல்லலடா, கொள்கை பரப்பு செயலாளரா செயல்பட தயாரா இருக்குன்னு சொல்லியிருக்காரு.
ஏமா அப்போ அவரு கேள்விக்கு வந்து அவர் ஒரு கேட்கக்கூடாத ஒரு கேள்வியை ஒரு நிருபர் கேட்கிறாரு, அதுக்கு அவரு யாரை இது பண்ணேன்னு கேட்ட மாதிரியே சொல்றீங்க நீங்க. ஆமாங்க, சத்யராஜ் ஒரு காமெடியா சொன்ன கேட்ட நாங்க வந்து தொண்ட நாள்ல நான் வந்து கொள்கை வரம்பு செயலாளராக செயல்படுவேன்னு சொல்றாரு, நையாண்டியா சொல்றாரு. அதை போய் எடுத்துக்கிட்டு அவரை கூப்பிட்டு ஏமா அவர் எங்க அவங்கள்ட்ட இல்லம்மா, அவரு தீக்காமா திராவிட கழகத்துல இருக்காரு. சரியா? அப்போ திமுக கொள்கை இல்லைன்னு சொல்ல வரான்னு சொல்லலாமா? நீங்க எப்படி வேணாலும் சொல்லுங்க, எங்களுக்கு கொள்கை இருக்கா இல்லையா அதை வந்து நான் உங்களுக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஏன்னா உங்க ஓட்டு எங்களுக்கு இல்லை, அதனால உங்கள்கிட்ட நான் அதை பத்தி இல்லை. சொன்ன உடனே நீங்க இப்ப அவருக்கு பெரியார் விருது கொடுத்தீங்க. யாருக்கு? அவர் இந்த கொள்கை அவரு தான்மா, அவர் திராவிட கழகத்தை சேர்ந்தவரு. திராவிட கழகத்தை சேர்ந்தவருக்கு பெரியார் விருது நாங்க கொடுக்கணும். அவர் பெரியாரா நடிச்சதாவும் தெரியுமா? சினிமா பார்த்தியா? மணியம்மையா வந்து குஷ்புவும் இவர் வந்து பெரியாராவும். குஷ்புக்கு ஒன்றும் கொடுக்கல. குஷ்புக்கு என்ன கொடுப்பீங்க? அதான் வாழ்நாள் மணியம்மைன்னு சொல்லியாச்சுல்ல. மணியம்மையாவே வாழ்ந்துட்டாங்க அந்த படத்துல அந்த அம்மா. அப்போ உங்க மனதில் அவர்கள் இருக்கிறார்கள். கண்டிப்பா. யார்? குஷ்பு அவர்களா? குஷ்பு. சரிங்கய்யா, இப்ப வந்துட்டு திரைப்பிரபலங்கள்லாம் வந்துட்டு உங்களை விட்டு போறாங்க அப்படின்றனால இப்ப அடுத்த யுத்தியா வந்துட்டு கூத்தாடிகள் இந்த ஆபாச மாடுறவங்களை வச்சு கூட்டம் கூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கீங்களா நீங்க? அது என்ன பாட்டு? ரெண்டாவது ஒரு பாட்டு போட்டீங்க. நான் என்ன சொல்றேன், இந்த கூத்தாடிங்கிற வார்த்தையை தவிர்க்கணும். அவர்கள்லாம் நடன கலைஞர்கள், புரியுதா? கலைஞர்கள். அப்ப விஜய் நீங்க கூத்தாடின்னு தானே சொன்னீங்க? அவரும் ஒரு கலைஞர் தானே, அவரே கூத்தாடின்னு. யாரு? விஜய். விஜய்ங்கிறது வேற, அவர் தனிப்பட்ட ஒரு மனிதன். இவங்க அப்படி இல்லை, இவங்க நாடக கலைஞர்கள். அவர் திரைப்பட கூத்தாடி, புரிஞ்சுக்கோ. சரி, அவரையும் கூட கூத்தாடின்னு சொல்ல வேண்டாம், அவரையும் கலைஞர்னு சொல்லுவோம். என்ன தப்பு இருக்கு? கலைஞர் நம்ம கலைஞரை சொல்லிட்டு போறாங்க. இல்ல இல்ல இல்ல, இவங்க கலைஞர்கள் வேற. சரியா? இவங்க எல்லாம் நடன கலைஞர்கள். தெரியுமா? ஓலப்பாய்தான் பெற்றவங்க. ஆமா ஆமா, அவங்களும் கலைஞர் தான். இங்க பாருங்க, அவங்களும் கலைஞர் தான். இப்ப கேள்வி கேட்கிற அந்த அம்மாவும் கலைஞர் தான், பதில் சொல்ற நம்மளும் கலைஞர். இல்ல, ஐயோ அந்த பேரை மட்டும் என் பேரோட சேர்க்காதீங்க. ஆனா அப்ப அந்த விளையாட்டுக்கு நான் வரல. அது எவ்வளவு சரிங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் கூட்டத்தை கூட்டுறதுக்கு ஒண்ணு காசு கொடுத்தீங்க, இல்ல கோழி பிரியாணின்னு கொடுத்தீங்க. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி நடனம் ஆடி கூட்டத்தை கூட்டி இந்த மாதிரி போட்டா நிறைய பேர் அதனால கூப்பிட்டுருக்கலாம். கவர்ச்சி இவங்களோட மூலதனமே இரட்டை அர்த்த பேச்சு, கவர்ச்சி. அதாவது நீங்க இருக்கீங்க சொல்லக்கூடாது, கிளுகிளுப்பூட்டும் கதைகளை பேசுவது, இரட்டை அர்த்தத்தில் பேசுவது, இதுதான் இவங்க முதலீடு. அதனால இன்னைக்கு வந்து இந்த காலால டான்ஸ் போட்டாங்க இல்லையா இளைஞரணி மாநாட்டில், எல்லாத்தையும் பார்த்துட்டு அண்டா குண்டா எல்லாத்தையும் எண்ணெய் பருப்பு எல்லாத்தையும் தின்னு போனா இல்லை. நான் என்ன சொல்றேன், ஒரு துணை முதல்வர் போறாரு, கொஞ்ச நாச்சும் ஒரு டீசெண்டா. இப்ப திருவிழாக்கள்ல அந்த ஆடல் பாடல் வந்து ரொம்ப ஆபாசமா இருக்கு, ஏங்க அவர் என்ன வானத்துல இருந்தா கூச்சு வந்தாரு? அவரு திரைப்பட கலைஞர் தானுங்க. எல்லாம் கலைஞர்கள்ங்கிறதுனால அதெல்லாம் ஒரு இனம் தாங்க, அதனால அதை வச்சுக்கிறாங்க. கலைஞருடைய சில தரப்புல கலைஞரும் அந்த இதுல இருந்து வந்தவர் தானே. இதெல்லாம் வந்து மூன்றையும் கற்றவர் கலைஞர். ஆமா, என்ன பண்ணா பரவாயில்ல, இப்படி இப்படி இப்படின்னு எல்லாம் இதான் இல்லையா? அப்ப தமிழ் வழக்க பாடுபட்டவர் அப்படின்னு சொல்றீங்களே, அப்ப வந்து ஒரு தமிழ் பேச்சாளரையோ இல்ல ஒரு பாடகரையோ நீங்க சிலைய தந்து அது வந்து நீங்களோ நானோ சொல்ல வேண்டியது இல்லை. அது அவங்க அந்த ஊர்ல அந்த கிராமத்துல அவங்க தெரியும், அவங்க ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. இது வந்து இந்த ப்ரோக்ராம் சாட்ல எல்லாம் இருந்திருக்காது. அங்க போன இடத்துல நாங்க பாடுறோம்னு இந்த பசங்க சின்ன பசங்க கேட்டுருப்பாங்க. சின்ன பசங்க கேட்டாங்களா? ஆமா, அந்த பசங்க எல்லாம் என்ன இருக்கும், 20 வயசு 22 வயசு தான் இருக்கும். அந்த டான்ஸ் ஆடுற பசங்க. பார்த்தவங்க வயசு இருக்குமா? பார்த்தவங்க எனக்கு வந்து கூட இருக்கும் வயசு. அதாவது இந்த 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 மாதிரி டான்ஸ் கிளப்லாம் இருக்குல்ல, நீங்கள் அங்கே கம்பல்சரி பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் ஒயின் ஷாப் இருக்கும். குடிச்சிட்டான்னு வச்சுங்களேன், அது ஆடும்போது இவனும் ஆடும், அது வந்து சட்டை கட்டும்போது இவனும் சட்டை கட்டுவான், பெல்ட் அடிப்பான்ல. அப்போது கூட்டத்துக்கு வந்து சரக்கு கூப்பிட்டுறோம், வந்தவங்க கொஞ்சம் குஜாலாக போனோம் அப்படிங்கிறது குஜால் ஆடணும்.
நீங்க தேவையில்லாத இப்ப சப்ஜெக்ட கேட்டு ஐயா, இது நீ ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துட்டு இது தேவைன்னு நீ கேள்வி கேட்டு அப்படி சொல்ல வரலையா? அப்படி சொல்ல வரல, சும்மா போங்கம்மா. நீங்க சேலம் மாநாட்டுல வந்துட்டு இதே மாதிரிதான் காவாலியா பாட்டுக்கு டான்ஸ் ஆனாங்க. காவாலியா பாட்டு ஒரு சினிமாவில் போட்டு அது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த படத்துல இதுல போட்ட உடனே 1.5 கோடி மக்கள் வந்து ஒரு 2 மணி நேரத்துல பார்த்த பாட்டு அது. புரிஞ்சுக்க, அதுக்கு இதுல மாநாட்டுல ஆடலாமா? ஃபேமஸ் பாட்டுமா, மாநாட்டுல ஆடக்கூடாதுன்னு என்ன யாரு அதுக்கு பிரைம் இதுதான் ஆடணும் இதுதான் ஆடக்கூடாதுன்னு ஏதாவது வயசை பத்தி என்னங்க இருக்கு? அதானே வயசு என்ன? நீங்க வயசு உங்களுக்கு ஏது? இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து அந்த பண்றவங்க பண்ணக்கூடிய இடத்துக்கு இதுக்கு போய் ஒரு பெரிய டிபேட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு புரியல ஐயா. முன்னெல்லாம் வந்து இந்த மாதிரி பாட்டுலாம் இருக்காது, இப்ப பாட்டு வச்சு டான்ஸ் ஆடுறீங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனா ரெக்கார்ட் டான்ஸ். இது ரெக்கார்ட் டான்ஸ் தானே? இது ரெக்கார்ட் டான்ஸ் தான். இன்னும் கொஞ்ச நாள் போனா அந்த கலந்து கொடுக்குற அந்த உங்க தொண்டர்கள் வராங்களா, அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கிளாஸ். அவங்க ஆடும்போது நீங்களும் எப்படி ஆடணும் அப்படின்னு போட்டு இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் வருது இல்லை, அதில் மாதிரி ஸ்டேஜ் வைக்கிற பிள்ளைங்களை கீழே இறக்கி விட்டு இன்னும் ஒன்றுமா ஆட வைப்பீங்கன்னா அந்த மாதிரி ஹாப்பி ஸ்ட்ரீட்ல எல்லாமே ஒண்ணுமுன்னா தானே ஆடிட்டு இருக்காங்க, பார்க்கலையா? அது மாதிரி தான். இல்லை, அதில் கொஞ்சம் சொந்தமாக வராங்க, இவங்க கமர்ஷியலாக வருவாங்கல்ல. கமர்ஷியலாக இல்லை, இது வந்து சும்மா அங்கே வந்தவங்க யாரு இவங்க நாடக உண்மையான கலைஞர். ஸ்டேஜ் அவங்க வந்து காசு கொடுத்து ஆட வச்சு கொஞ்சம் கவர்ச்சி உடைய போட வச்சு கிழங்கடிக்க விட்டுருக்கீங்க நீங்க. கருமம், நான் பார்க்கல, அது பார்த்தா தான் பேச முடியும். சரி விடுங்க. இங்க பாரு, திமுகனா ஆபாசம், கத்திரிக்காய், ஆளுங்கட்சியை பார்த்தா உங்களுக்கு எரிச்சலா தான் வரும். உங்களுக்கு எப்பயுமே வந்து கிடைக்காத ஒன்றை பார்த்து தான் ஏங்கிட்டு இருப்பீங்க. கிடைக்கிறத இது நல்லா இல்லைம்பீங்க, அதுதான் உங்களுடைய இது. சரியா? இந்த துணியை எடுத்தா நல்லா இருக்கும், அந்த துணியை எடுத்தா நல்லா இருக்கும் அப்படிம்பீங்க. கடைசியில ஒரு துணியை வாங்கிட்டு வந்தா இது என்ன துணி, அது அன்னைக்கு பார்த்தனே அது நல்லா இருந்துச்சும்பீங்க. இதுதான் மனுஷனுடைய இயல்பு. என்ன சொல்ல மனிதனுடைய இயல்பு என்னன்னா, எதை பார்த்தாலும் நல்லா இருக்கும்பீங்க, எதை பார்த்தாலும் நல்லா இல்லைம்பீங்க. டான்ஸ் அதே மாதிரிதான். இதுல என்ன தப்பு இருக்கு? ஏங்க ஐயா, இப்ப இந்த டான்ஸ்னால வந்துட்டு திமுகனால ஒரு கரகாட்ட கோஷ்டின்னு சொல்லிட்டு கரகாட்ட கோஷ்டினாலும் சரி, கேபரேனாலும் சரி, எதை சொன்னாலும் எங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, விடு. ஏன்னா இலங்கையில வந்து இறுதிக்கட்ட போர் நடக்கும்போது எங்க தலைவரை மாநாட மயிலாட பார்த்தவர் தான். நீங்க தான் பக்கத்துல இருந்து ரிமோட் எடுத்து கையில கொடுத்த மாதிரி. கலைஞர் டிவில வந்து அந்த நிகழ்ச்சி வரல, அதுக்காக கலைஞர் டிவியில நிகழ்ச்சி வந்துச்சுன்னா தலைவர் பார்த்தாருன்னு அர்த்தம். நமது அவர்கள் ஆட்டத்தை பார்த்து இவ்வளவு பெரிய உடம்பு வைத்துக் கொண்டு இவ்வளவு நளினமா மாநாட மயிலாடல என்னங்க இது? இந்த மாநாட மயிலாட யார் நிகழ்ச்சி? அது ஏன் மறுமயம் பண்ண நிகழ்ச்சி, புரிஞ்சுக்கோங்க. அந்த நிகழ்ச்சியில வந்து நடுவரா ஒரு குத்து போடுவாங்க தெரியுமா, பாத்தீங்களா இல்லையா? எங்க டான்ஸ் மாஸ்டர் அது அந்த 100வது விழாவை ஏதோ ஒரு விழா நடத்துறீங்க, அது ஞாபகம்தா? மொத்தத்தையும் நான் உங்களுக்கு தர்றேங்க. மாநாட மயிலாட மொத்த நான் உங்களுக்கு டிவில வந்தது பாராட்டி பண்ணி இந்த 100வது எபிசோடு வாழ்த்துக்கு ஒரு நிகழ்ச்சி பண்ணுவாங்கல்ல. ஆமா, அதெல்லாம் மெய்யா. ஏன்னா நம்ம கொஞ்சம் குண்டு இல்ல, சைஸ் பெருசா இருப்பாங்கல்ல. இல்லையா? இதுதான் உனக்கு கிடைச்சதா? அதை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? தெரிஞ்சவங்களாம் பாருங்க, தெரியாம கை தூக்கணும்னு பொட்டை பிள்ளை இதுல எப்படியா கை தூக்குது பேர் போட்டுருவான். அப்புறம் அந்த டீச்சர் கையை பிடிச்சி ஆன்னு எழுதுவோம். உடனே எல்லாரும் போய் இடத்துல நிற்பான். பார்த்துருக்கீங்களா? ஏங்க டிபேட்ல பேசுறீங்க, கொஞ்சம் ரொம்ப மக்கள் இல்ல என்ன பேசுறீங்க? அந்த மாதிரி ஆப்போசிட் நீங்க. ஏமா இதெல்லாம் கட் பண்ணி போடுங்க, இது ரொம்ப அசிங்கமா இருக்கு இவர் பேசுறது. நீ இந்த மாதிரிலாம் பேசினா நான் இனிமே உங்களோட உட்கார்றதே கஷ்டம். ஐயா என்ன ஐயா மூச்சு படத்துல வந்த கதையை சொன்னீங்க. ஏங்க வருதுங்க, அதை பார்க்கத்தாங்க வேணும், அதெல்லாம் திரும்ப பேசக்கூடாது, ரீகலெக்ட் பண்ணாதீங்க. ஒன்ஸ் பார்த்துட்டு அதோட என்ன சொல்ல வரேன்னா, அந்த இளைஞர்களோட அந்த நாடி துடிப்பை அறிஞ்சு டக்குன்னு சொல்லி விடுறீங்க பாருங்க, அங்கதான் நிக்கிறீங்க நீங்க. சரிங்க, லாஸ்ட் क्वेश्चन ஒண்ணு.
இப்ப வந்துட்டு துணை முதல்வர் வந்து அங்க வந்திருந்தாங்க. அப்ப கூட அவர் வந்துட்டு கருணாநிதி சிலை திறக்கும் போது இந்த மாதிரி ஒரு நடனம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நிறுத்தாம அவரும் வந்து பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாரு. அப்ப இது துணை முதல்வரோட ஏற்பாடு தானே இந்த நடனம்? சிரிச்சிட்டு தானே இருந்தாரு, அவரும் சேர்ந்து ஆடலையே. சிரிச்சிட்டு தானே இருந்தாரு, அந்த ஸ்டேஜ் அங்க இருந்தது, அவர் அங்க இருந்தாரு, அதனால போய் ஆடல. ஏமா இல்ல, நான் நான் தான் ஆடிட்டு சொல்றேன், அவரும் கலைஞர் தான், நடன கலைஞர் மட்டும் இல்ல, அவரும் திரைப்பட கலைஞர். அதெல்லாம் வந்து சகஜண்டா. நீங்க ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு காலத்துல ரிசப்ஷனே வந்து கல்யாணம் முடிச்சு மறுநாள் தான் வந்து ஈவினிங்ல ரிசப்ஷனே நடக்கும். சென்னையில் வர வர என்ன பண்ணான்னா, கல்யாணத்துக்கு முத நாளே ரிசப்ஷனை வச்சு மறுநாள் காலையில் கல்யாணம் வைக்கிறான். அந்த ரிசப்ஷனில் எங்கள் சொந்த பந்தங்கள் வீட்டுகளுக்கு நான் விசேஷங்களுக்கு இங்கே சென்னையில் போனால் எல்லாமே மேடையில் ஏறிக்கிட்டு திங்கு முங்குன்னு ஆடி. பிராக்டிஸ் பண்ணல அந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் அது இது என்னத்தே ஒரு ஆடு எனக்கு கன்றாவியா இருக்குது. அதுக்காக நான் என்ன செய்ய முடியும்? கண்ணை மூடிட்டா உட்கார்ந்து இருக்க முடியும்? அதனால சரின்னு சொல்லி நான் அவங்களை கூப்பிட்டு நம்ம வீட்டு பிள்ளைங்க ஆடுறதுக்கும் கமர்ஷியலா ஒரு குரூப் ஆடும்போது நம்ம இல்ல, நீங்க அந்த கல்யாணத்துல ஆடுறதையும் பாருங்க. இந்த மார்வாடி கல்யாணம், இந்த கல்யாணங்கள்லாம் ஆடுறத பாருங்க, எல்லாம் அப்படித்தான் இருக்குது. கந்தரகோலம் கல்யாணத்துக்கு போனா கல்யாணத்துக்கு போங்க, எது எது ஆடுதுன்னு எல்லாம் அப்ப பார்க்கத்தானே வேணும், கண்ணு இருக்குது இல்ல, அதுக்கு ஒரு கண்ணின்னு ஒண்ணு இருக்குல்ல நமக்கு. அதனாலதான் பேசாம கண்ணு மூடிட்டு உட்கார்ந்து இருக்க வேண்டியது இருக்கு. இப்பதான் பார்த்தேன், நீங்க பார்த்தோம்னா ஆடுறத பாக்குறோம்மா, இவர் பேசுறது வேறம்மா, இவர் டபுள் மீனிங்ல பேசி தொலைகிறாருமா, நீ அது புரியாம நீ வேற. இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு நிறைய விஷயங்கள் கிட்ட பகிர்ந்து கொண்டீங்க. நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு நன்றிங்க ஐயா. நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.